ஹல்லேலூயா. யாவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்தவராய் நம் மத்தியில் எல்லா பகுதிகளிலும் ஆளுகை செய்வாராக. அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தோடு நாம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லும்படி கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படி யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கிருபை, கர்த்தருடைய மாறாத இரக்கம், ஆண்டவரே கர்த்தருடைய மாறாத தயவு, ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆராதனையிலே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலமும் உயிரோடு இருப்பவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமை ஆண்டவரே குறைந்து போகவில்லை என்பதை, மாறவில்லை என்பதை இந்த ஆராதனை மூலமாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நிரூபணம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்து மக்கள் ஆண்டவரே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்பத்தக்கதான வெளியரங்கமான அற்புதங்கள், அடையாளங்களை ஆண்டவரே நீர் திருச்சபையிலே ஆண்டவரே செய்திடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நம்புகிற ஜனங்களுக்கு நீர் செய்திடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடி வருகிற ஜனங்களுக்கு நீ ஆண்டவரே செய்திடும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே, மரியாளை போல ஆண்டவரே கர்த்தர் இருட்டோடு எழுந்திருந்து உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உயிர்த்தெழுந்தவராய் பார்க்க, உம்முடைய உயிர்த்தெழுந்தவராய் பார்க்க, உம்முடைய உயிர்த்தெழுந்தவருடைய சத்தத்தை கேட்க, ஆண்டவரே உயிர்த்தெழுந்தவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை நினைத்தொள்ளும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனைக்கு எதிராக விரோதமாக எந்த ஒரு செயல்களும் காணப்படாதபடிக்கு இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அவைகள் எல்லாம் நாங்கள் கட்டி பாதாளத்திலே தூக்கி எறிகிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரு மனதை தாரும், எங்களுக்குள்ளே ஐக்கியத்தை தாரும், எங்களுக்குள்ளே சமாதானத்தை தாரும், எங்களுக்குள்ளே சந்தோஷத்தை தாரும், எங்களுக்குள்ளே களிகூறுதலை தாரும், எங்களுக்குள்ளே உற்சாகத்தை தாரும், எங்களுக்குள்ளே மகிழ்ச்சியினை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியானவர் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்து அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழு பகுதியிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் நாங்கள் இந்த பரிசுத்த ஆராதனையை, உயிர்த்தெழுதல் ஆராதனையை கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் எங்கள் மத்தியிலே மையப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை வேளைகள், துதி நேரங்கள், ஜெப நேரங்கள், ஆராதனை நேரங்கள், ஆண்டவரே செய்தி நேரங்கள், ஆண்டவரே தொடர்ந்து நடக்கிற ஞானஸ்நான ஆராதனை எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகை பரிபூர்ணமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒரு விசை கண்டு ஆண்டவரை எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் அனுபவித்து ஆசீர்வாதத்தோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு செல்வடி எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையில் நீர் மையப்படுவீராக. விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்ற இந்த விசுவாசத்தோடு நாமும்
உயிருள்ளவர்களாக, நாம் ஜீவனுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை அவருக்கு காண்பிக்கும்படி நாம் யாவரும் உற்சாகமாய் வாய்களை திறந்து பாடி, கைகளை தட்டி பாடி தேவனை மையப்படுத்தலாம். ஜீவ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார், பாவங்கள் போக்கவே பாவியை மீட்கவே பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். தேவகுமாரன் மரித்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார், பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார், பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார். பாதாளம் யாவையும் மேற்கொண்டவர், வேதாள கூட்டம் நடுங்கிடவே, பாதாளம் யாவையும் மேற்கொண்டவர், வேதாள கூட்டம் நடுங்கிடவே, அந்தரிகாலை மாயிருள் வேளை மன்னாதி மன்னன் உயிர்த்தெழுந்தார், அந்தரிகாலை மாயிருள் வேளை மன்னாதி மன்னன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார். நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே, நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே, சாவை ஜெயித்து சாட்சியளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சாவை ஜெயித்து சாட்சியளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார். பூரிப்புடன் நாம் பாடிடுவோம், பூலோகமெங்கும் சாற்றிடுவோம், பூரிப்புடன் நாம் பாடிடுவோம், பூலோகமெங்கும் சாற்றிடுவோம். என் மன ஜோதி தம்மருளாவி என் உள்ளம் ஊட்ட உயிர்த்தெழுந்தார், என் மன ஜோதி தம்மருளாவி என் உள்ளம் ஊட்ட உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார். நல் விசுவாசம் தந்திடுவார், நம்பிடுவோரை எழுப்பிடுவார், நல் விசுவாசம் தந்திடுவார், நம்பிடுவோரை எழுப்பிடுவார்,
எக்கால சத்தம் கேட்டிட நாம் ஏறுவோம் மேலே ஜெயித்தெழுந்தே. எக்கால சத்தம் கேட்டிட நாம் ஏறுவோம் மேலே ஜெயித்தெழுந்தே. அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். 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 அல்லேலூயா. ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாடணும். கைகள் எல்லாம் தட்டி பாடணும். அப்படியே நீங்க அமைதியா இருந்தா தூங்கிடக்கூடாது, தூக்கம் வந்துடக்கூடாது. ஒரு எழும்பி நின்று பாடுவோம் அப்படி சொல்ற நிலைமை நமக்கு வராமல் யாவரும் உற்சாகமா இருப்பதற்காக தான் மறுபடி சொல்றேன். ஒருவர் தூங்குனா பக்கத்துல அத்தனை பேர் அப்படியே தலை சாய்ந்து விடும். இயேசு தலை சாய்த்தார், அவர் திரும்ப உயிர் தெழுந்து விட்டார். நாமும் தலை சாய்ப்பதற்கல்ல, உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே எல்லாம் மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார் என்ற பாடலை கைகளை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். பாட தெரியாதவங்க கூட ஒரு விஷயம் பார்த்துட்டு ராகத்தை பார்த்துட்டு பாட ஆரம்பிங்க. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிவட்டனமே தெரிவட்டன நொடியில் மூறிவட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற சொல் எங்கும் கேட்குதே. எங்கும் கேட்குதே. பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதரை கணிதாக மகிழ்ந்தார். ஆக மகிழ்ந்தார். பரனை பாவத் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. 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 யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.
பணிவோம், பாதம் பணிவோம் பாதத்தை சிரமணிவோம். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருப்பவர், உயிரோடு எழுந்தவர் நம் இயேசுவே என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவர் நம் இயேசுவே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார். ஆமென். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை எல்லாரும் திறந்திட, ஓ காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை பொறுத்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. வல்லமை எல்லாரும் சாபத்தை பொறுத்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே,
உயிர்த்தெழுந்த கால வேளையிலே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததான தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் நல்ல பிதாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ சாபங்களை தொலைத்து தீர்த்தவரே உம்மை ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக கடந்து சென்று கொண்டு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் இதோ சீக்கிரமாய் வருகிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்முடைய சாபத்தை கர்த்தர் தொலைத்தபடினாலே, ஓ நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் அடைய வேண்டிய ஆக்கினை அடைந்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரே உம்மை துதிக்கிறோம். பிசாசின் தலையை நசுக்கினவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சாத்தான் எங்கள் மேல் கொண்டிருந்த திட்டத்தை அத்தனையும் முறியடித்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ரீகபாலாரபா சந்தலாரபா. கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சத்துரு நம்மேல் வைத்ததான திட்டத்தை நம்முடைய ஆண்டவர் சிலுவையின் மூலம் அதை முறியடித்தார். நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வியாபியே உம்மை துதிக்கிறோம். மூன்றில் ஒன்றாய் திகழ்பவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ரீகபாரபா சத்தமாய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீ மகத்துவமானவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஐயா. மரணத்தின் கூரை ஜெயித்தவரே, பாதாளத்தின் ஆண்டவரை கூரை ஜெயித்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூரையும் பாதாளத்தின் ஜெயத்தையும் கர்த்தர் ஜெயம் எடுத்தார். அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்க வேண்டும். ஒரு பண்டிகையை அனுசரிக்கிறதான ஒரு நாளா இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஓரி தீரா ரபாலபாலபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானாதி வானங்களை படைத்தவரே, பூமியும் கொள்ளக்கூடாத அதிசயங்களை செய்கிறவரே, ஜீவனின் அதிபதியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஐயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஓ நாங்கள் அடைய வேண்டியதான, எங்களுக்கு வர வேண்டியதான ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக உயிரோடு எழுந்தீரே உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி தீலபா லபௌரிபே கபலபா. நாங்கள் அடைய வேண்டிய ஆக்கினையை இந்த உலகத்தில் அடைத்து ஜெயமெடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கேசு தோற்று போனவர் அல்ல. நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் தோற்று போனவர் அல்ல. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். அவர் மரணத்தை ஜெயமாக மேற்கொண்டார். ஓ ரதாலரபாலபா சந்தலரபா. இயேசு கிறிஸ்து மரிக்காதபடி பிசாசு எவ்வளவோ கிரியை செய்தான். ஆண்டவரோ நமக்காக ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். ஓ ரதாலரபாலரபா சந்தலரபா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ அற்புதமானவர் ஆண்டவரே, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. ஓ ரதாலரபாலரபாலபா. பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபாதார பலியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நீதாராரபாலே. ஆமென், ஆமென். இயேசு உலகத்திற்கு மனிதனாய் வந்ததில்லை,
பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வந்தார். ஆமென். இந்த நாளிலும் பிசாசின் வல்லமைகளினாலே எந்த போராட்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும், சரீரத்தில் இருந்தாலும், குடும்பங்களில் இருந்தாலும், உங்கள் தொழிலில் இருந்தாலும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் போராடினாலும், உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்தில் வந்திருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை மையப்படுத்தி உயர்த்தும் போது அந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கும்படியாக, அப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்களை கொண்டு வருகிற அந்த பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் கட்டுவார். அதை பாதாளத்திலே அக்கினிலே தூக்கி எறிவார். உங்களுக்கோ பெரிய ஜெயத்தை தருவார். ஆகவே இந்த வேளையில எந்த விதத்தில் இந்த பிசாசு உங்களுக்கு போராட்டங்களை கொடுத்தாலும், எந்த விதத்தில் உங்களை போராடி கொண்டிருந்தாலும், அவனை வீழ்த்துவதற்கு ஒரே வழி, எல்லாரும் ஒரு மனமாக ஆண்டவரை உயர்த்தி பாடுவதாம். முடிந்தால் எழுந்திருப்போமா? எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். உயிரோடு எழுந்தவர் என் இயேசுவே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி தேவனை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை கட்டி ஆமென். எஸ். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிருடன் எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. வல்லமை எல்லாரும் சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், எல்லாரும் ஜெயித்தார், ஓ உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்தவர் மகிமையாய் எழுந்தார்.
உயிரோடு மரணமே உன் கூரங்கே, தேவனே, பாதாளமே உன் தேவனே. ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவன் நம் இயேசுவே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவனே ஆமே எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, சாவுக்கு அதிபதி பாதாளமே உன் ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு காவாலை வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலை வென்று விட்டார். மரண பயத்தினால் பாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் பாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவனே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை நமக்குள் தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எல்லாரும் விசுவாசத்தோடு வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். ஓ, சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். 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 அப்படியே எல்லாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். வாய்களை திறந்து கைகளை தட்டி, இயேசுவே எனக்கு பயமில்லை, எனக்கு பயமில்லை, நீர் உயிரோடு இருப்பதினாலே எனக்கு பயமில்லை, எனக்கு பயமில்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கும் போது நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? பிசாசின் வல்லமைகள் எனக்கு எதை செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் பயப்படேன், கர்த்தர் எனக்கு சகாயராய் இருப்பார் என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்கள். இயேசு உங்களுக்கு சகாயராய் இருப்பார். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். பிசாசினால் வந்த எல்லா போராட்டங்களிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். பிசாசு கொண்டு வந்த அத்தனை போராட்டங்களிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். சரீரத்திலே கொண்டு வந்திருக்கிற போராட்டங்கள், மனதிலே கொண்டு வந்திருக்கிற போராட்டங்கள், குடும்பங்களிலே கொண்டு வந்திருக்கிற போராட்டங்கள், எந்த போராட்டமானாலும் நீங்கள் செய்கிற வேலைகளிலே, தொழில்களிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, படிப்பிலே கொண்டு வந்திருக்கிற போராட்டங்கள், மனநிலையிலே கொண்டு வந்திருக்கிற போராட்டங்கள், எல்லாவற்றிலிருந்தும் இயேசு இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை இப்பொழுதே கட்டளையிடுவீராக. நோய்கள் நீங்குவதாக, பிசாசினாலே வந்திருக்கிற நோய்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சரீரத்தை விட்டு மறைந்து போவதாக. ரக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா கர்த்தர் உங்களை புது பலத்தால் இடைகட்டுகிறார், பலவீனங்களை மாற்றுகிறார். 100 வயது சென்றவர்களும் கழுகுகளைப் போல, வாலிபர்களைப் போல எழும்பக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறார். கால்களுக்கு பலனை தருகிறார். உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரையிலும் பலவீனங்களை நீக்குகிற இயேசுவின் வல்லமைகளை நிரப்புகிறது. ரபாலா தாரா பாலா தாரா பாலா தூரா பாலா ரிகா பாலா தூரா பாலா ரிபா பாபா. நீங்கள் இனி பலவீனர்கள் அல்ல, பலவான்கள். ரக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவர்கள் நிரப்பட்டு இடைங்குடிகள் எல்லா கைகளை தட்டி வாய் திறந்து சோத்திரம் என்று சொல்லுங்கள். நீங்கள் சோத்திரம் செய்யும் போது ஆவியானவர்கள் நாவிலே ஆண்டவர் கர்த்தர் நாவிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தருவார் என்றால் பேச ஆரம்பிங்கள். விட்டு கொடுங்கள். ராதா காலா தாரா பாபா பாபா சியாந்தாலா காலா தாரா பாலா தூரா பாபா ரகா பாலா தூரா பாலா சந்தாலா ரிபா பாபா. நன்றி ஆண்டவரே. ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர் என்ற அந்த ஆராதனை பாடலை பாடி நம்மை ஒரு விசை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்மை உளையான சேற்றில் தூக்கி எடுத்தவர், கண்மலையிலே நம்மை நிறுத்த வல்லவர். ஆமென். மரித்து போன அந்த லாசரை தேடி வந்து வார்த்தை அனுப்பி ஜீவனை கொடுத்தவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் ஆமென். இயேசு ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர். ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவர், எல்லாரும் உணர்ந்து நீர் ஒருவர். கைகளை உயர்த்தி என்னை தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே.
இயேசு வந்தீரே, மரித்து போன லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே, உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரி. எல்லாரும் உற்சாகமாய் கைகளை உயர்த்தி என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி விசுவாசம் எடுத்தாரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர். என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. கர்த்தரை தூக்கி எடுத்திருக்கிறார், தூக்கி தூக்கி பிசாசில் அகப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறார். நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே,
நீர் சர்வ வல்லவரே. அப்படியே எல்லா கைகளை தட்டி தேவன் உங்களை சமாதானத்தால் நிரப்புவார். அவர் சர்வ வல்லவர் என்பதை நிரூபிப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் எந்த நிலையில விழுந்து கிடந்தாலும் தூக்கி நிறுத்துவார், தூக்கி நிறுத்துவார், உயர்த்துவார், கண்வலமே வைப்பார். கைகளை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தும். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல ஆராதனை விலைக்காக ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமுள்ளவர் எங்களோடு கூட அசைபாடி கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். பாவத்தின் ஊளையான சேற்றிருந்த எங்களை தூக்கி மகிமையாக நீ நிறுத்தினபடினாலே ஸ்தோத்திரம். பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எங்களை நீ பெயர் எழுதினபடினாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய எல்லா காரியங்களையும் வேதனைகளையும் கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே நீ சுமந்து தீர்த்து வெற்றியை எங்களுக்கு வாங்கி கொடுத்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஆராதனை இதுவரை ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி. எங்கள் பாடல் பகுதியை ஆசீர்வதித்தீர். ஆராதனை வேளை தேவ மகிமை உணர உதவி செய்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினீர். எங்கள் வியாதிகளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினீர். ஒரு மீட்பை உண்டாக்கி இருக்கிறீர். அந்த மீட்புக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க, எந்த துன்ப நேரத்திலும் சிலுவையை நோக்கி பார்த்து நீ சம்பாதித்த வெற்றியை, ஆண்டவர் நீ சம்பாதித்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது மீதியான பகுதியை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையை எங்களை நீ அங்கீகரிப்பீராக. தேவ செய்தியை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தேவையான செய்தியை ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த காலவேளையிலே கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முடிவில் இருக்கிறதான ஆண்டவரே ஞானஸ்நான ஆராதனையுடைய பிரசன்னம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நாம் காணிக்கை நேரம் ஆண்டவரை கனம் பண்ணுவதில் காணிக்கையும் ஒரு பகுதி. இந்த வேளையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற பாடலை பாடும்போது நாம் காணிக்கை படைத்து தேவனை கனம் பண்ணி நம்முடைய நன்றி ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். என் மீட்பருயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பருயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பருயிரோ திருக்கையிலே என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார். என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார்.
அம்பரம் தண்ணில் எனக்காய் செவிப்பார். மோசமோ மறிப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் வீடெனும். ஆசி செய்திடுவார், அருள்மிக அழிப்பார். அம்பரம் தன்னில் எனக்காய் செவிப்பார். மோசமும் மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரெனும். என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், வாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்னை எடுப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்னை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாக ஆண்டவரே, உம்முடைய மேன்மையை துறந்து அடிமை ரூபம் எடுத்து மனிதன சாயலா இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் முழுவதையும் பூமியிலே சிந்தி சிலுவையில் கோரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டு அன்பை வெளிப்படுத்தினவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காய் அவரே தந்தவர். அவரோடு கூட ஆண்டவர் எங்கள் வேண்டிக் கொள்கிற நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு தருவது நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறதே. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீர் எங்களுக்கு அருளி ஆசீர்வதித்து அனுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உடைய பிள்ளைகள் ஏறெடுத்து படைத்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். அதற்கு உரிய ஆசீர்வாதங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் அவருடைய வாழ்விலே வரிசிக்க செய்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி நேரத்திற்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் அடிமை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த செய்தியை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு உயிர்த்தெழுந்த அபிஷேகத்தோடு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் செல்லும்படி நீர் எங்களை நினைத்தருளுவீராக. இன்றைக்கும் ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுக்கப் போகிற நம்முடைய பிள்ளைகளை நீர் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிரப்பிடும்படி ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரே, அவர்கள் உம்மை தரிசித்து செல்லும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையான சாட்சிகளாய் நிற்கும்படிக்கு நீரவளை அபிஷேகிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஞானஸ்நான ஆராதனையும் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் ஒரு சில அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு
ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் அதற்கு ஒரு ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு ஆடை வைத்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். மாத்திரமல்ல, மாலை துதி ஆராதனை எப்போதும் போல மாலை 6 மணிக்கு நடைபெறும். நீங்கள் அவற்றிலும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். வருகிற வாரம் ஞாயிறு ஆராதனை எப்போதும் போல காலை 9 மணிக்கு நடைபெறும். இது நமக்கு ஈஸ்டர் ஆராதனை இருப்பதனால் அதிகாலை வைத்திருக்கிறோம். ஆகவே வருகிற வாரம் ஆராதனை எப்போதும் போல காலை 9 மணிக்கு நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு மறுநாள் திங்கள் முதல் புதன்கிழமை வரை 28ஆம் தேதி 29, 30 ஆகிய 3 நாட்கள் VBS வகுப்புகள் சபையிலே காலை 9 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு நாளும் 2 பாடங்கள் நடத்தப்படுவதனாலே மதிய உணவோடு பிள்ளைகளுக்கு வகுப்புகள் முடிக்கப்படும். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுத்த உங்களை அன்போடு கேட்கிறோம். அதன் தேவைகள் இருக்கிறது. அதற்கு எல்லாம் நம்முடைய மதிய உணவு, இடைநேரத்தில் பிள்ளைகளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பது, அதோடு பிரைஸ் எல்லாம் வாங்குவதற்கு 25,000 30,000 வரை ஆகும். ஒரு குடும்பம் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 2 குடும்பங்கள் 3,000 என்று கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தினர் 1000 கொடுத்திருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தினர் 500 கொடுத்தாங்க. 12,500 ரூபாய் இந்த VBSக்காக கொடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். கொடுக்கவும் உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த வாரம் நம்முடைய சபையில் எப்போதும் நடைபெறுகிற அந்த ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும் மற்ற நாட்களில் காலை 11 மணிக்கும் ஜெபம் நடைபெறும். பாஸ்டர்மா அவர்கள் அதை ஜெபத்தை நடத்துவார்கள். நீங்கள் அதிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். அதுபோல ஒவ்வொரு வாரமும் சபையின் எல்லா ஆராதனைகளுக்காக ஊழியங்களுக்காகவும் நீங்கள் சனிக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையிலும் ஜெபிக்கிறவர்கள், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் ஜெபிக்கிறவர்கள், அவரவர் அந்த 15 நிமிட ஜெப நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண உங்களை அன்போடு கேட்கிறோம். மற்ற ஒவ்வொருவரும் குடும்ப ஜெபங்களிலே 5 நிமிடமாகிலும் சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த நாளில் இந்த ஈஸ்டர் ஆராதனையிலே நம்முடைய சிறப்பாக இந்த ஆலய அலங்கார வேலைகளை, டெக்கரேஷன் வேலைகளை செய்து கொடுத்த அந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்பிக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து நாம் லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் பைபிள் கையில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சிலர் கைகளில் பைபிள் வைத்திருக்க மாட்டீங்க. ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் நமக்கு அவசியம். ஆபீஸ் போகும்போது அந்த ஆபீஸுக்குரிய எது எது தேவையா இருக்கிறதோ அதை கைகளிலே கொண்டு போவது வழக்கம். வெறும் செல்போனை கொண்டு போனால் ஆபீஸை நடத்த முடியாது. அதான் உண்மை. ஸ்கூலுக்கு போகிறோம், கல்லூரிகளுக்கு போகிறோம். நாம் கல்லூரிகளுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது பாட புத்தகத்தை கொண்டு போகாமல் செல்போன் எனக்கு இருக்கிறது என்று போனால் அது அங்கு எடுபடாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உண்மைதானே? அப்படியானால் நாம் ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு எது முக்கியம்? பைபிள். பைபிள் கையில் இருப்பது தான் அது ஆண்டவருக்கு பிரியமானது. அதுதான் ஒழுங்கு. அந்த ஒழுங்கை நாம் கை கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நாம் எடுத்துக்கொண்ட அந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரையிலும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 122வது பக்கம் 1 முதல் 9ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க போகிறோம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு
தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவியான மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கலிலேயாவிலிருந்து அவருடனே வந்திருந்த ஸ்திரீகள் கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். 23ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களில அது சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த ஸ்திரீகள் கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்ந்திருந்தார்கள். வாரத்தில் முதலாம் நாள், அந்த அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின அந்த கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் எடுத்துக்கொண்டு கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். கல்லறையிடத்திற்கு வரும்போது நாம் பார்க்கிறோம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் கல்லறையிடத்திற்கு வருகிறார்கள். கல்லறையின் வாசல் இருக்கிற கல் மிகவும் பெரிதா இருந்ததால், அவர்கள் அதை பார்த்திருந்ததால், அவர்களது கல்லறையிடத்துக்கு வரும்போதே அதை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு கல்லறையிடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவங்க இப்போ எல்லாம் ஆயத்தம் பண்ணாங்க. எதற்காய்? கந்த வர்க்கம் இடும்படிக்கு, இயேசுவுடைய சரீரத்திற்கு கந்த வர்க்கம் இடும்படிக்கு தான் அவர்கள் இந்த ஸ்திரீகள் கந்த வர்க்கங்களையும் பரிமளதையங்களையும் ஆயத்தம் பண்ணினார்கள். அதை எடுத்துக்கொண்டு கல்லறை இடத்திற்கு வரும்போதே அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு சொல்கிறார்கள், அந்த பெரிய கல்லை யார் நமக்காய் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லிக்கொண்டே வந்தார்களாம். அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கவில்லை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்திலிருந்து 64ஆம் வசனம் வரையிலும் வீட்டில் போய் நீங்கள் வாசியுங்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்திலே கூடி வந்தார்கள். வந்து, ஆண்டவரே, இயேசுவை பற்றி சொன்னாங்க. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று எங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவருடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோர் இருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு நீர் 3 நாள் வரையும் கல்லறையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து சொன்ன, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, நீங்கள் போய் உங்கள் கூடிய மட்டும் அதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாயின் உத்தரவை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான் என்று பார்க்கிறோம். ஏன்னா பிலாத்து தேசாதிபதியா இருக்கிறான். அந்த தேசாதிபதிய உத்தரவு இல்லாமல் எதையும் அவர்கள் யூதர்கள் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய தேசாதிபதி கீழ் அவர்கள் இருப்பதினாலே அந்த தேசாதிபதியுடைய உத்தரவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆகவே உத்தரவு கேட்கிறாங்க. அவன் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவு கொடுத்து அனுப்பினான் என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்த உத்தரவை பெற்றுக் கொண்டு போய் அந்த கல்லறையை அவர்கள் முத்திரையிட்டு, அந்த அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். மார்க்கு
மத்தேயு 27 அதிகாரம் 66 வசனம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு முத்திரை போட்டு காவல் வைத்து காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு உத்தரவு தேசாதிபதியால் கட்டளையிடப்பட்டிருக்கிற உத்தரவு அவங்களுக்கு தெரியவும் இல்லை, வேறு யாரும் அவருக்கு தெரிவிக்கவில்லை. ஆகிய அவர்கள் இந்த பெரிய கல்லை யார் நமக்காய் புரட்டி தள்ளுவான் என்று அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டு போகும்போது மார்க் 16 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் கல்லறிடத்திற்கு வந்து ஏறிட்டு பார்க்கும்போது அந்த பெரிய கல் அவர்களுக்காக தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அந்த வசனத்தை வாசியுங்கள். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அந்த பெரிய கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த வாரத்தில் முதலாம் நாள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த பெரிய கல்லை போன்ற பெரிதான பாரங்களை சுமந்து நீங்கள் வந்திருக்கலாம். எப்படி அந்த பெரிய கல் அவர்களால் புரட்டி தள்ளப்பட முடியாத பெரிய கல்லா இருந்ததோ, அதுபோல இந்த கால வேளையிலே வாரத்தில் முதலாம் நாள் அதிகால வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தை பார்ப்பதற்கு, அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு, அவரை பார்ப்பதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு வந்திருக்கிற நீங்கள் எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்தவர்களாக நீங்கள் வந்திருந்தாலும், ஒவ்வொரு வாரம் வரும்போதும் பெரிய பாரத்தோடு வர்றீங்க. அந்த பெரிய பாரங்கள் ஆண்டவர் எனக்காய் மாற்றி போடுவார். இந்த பாரம் என்னை விட்டு ஆண்டவரால் மாற்றப்பட முடியும். அவர் என்னை இந்த பாரங்களை எனக்கு மாற்றி எனக்கு லகு உண்டாக்குவார். இந்த பாரங்கள் எல்லாம் நீக்கி போடுவார் என்ற எதிர்பார்ப்போடு வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் இதுவரையிலும் ஒருவேளை ஏமாற்றத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எதிர்பார்த்தது போல காரியங்கள் ஒன்று நடைபெறாமல் அந்த பாரங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பாரங்களுக்கு பதில் கிடைக்காமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். அந்த பாரங்கள் உங்களை இன்னும் கண்ணீரும் பாதையிலும் நடத்தி கொண்டு இருக்கலாம். அன்பானது பிள்ளைகளே, இந்த பாரங்கள் உங்களை அழுத்துகிற பாரங்கள், நீங்கள் சுமக்கிற பாரங்கள், சுமக்க முடியாத இந்த பாரங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. அந்த ஸ்திரீகள் வாரத்தின் முதலாம் நாளிலே அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆயத்தம் பண்ணின அந்த கந்தவர்த்தங்களோடு ஆயத்தமாக வாரத்தில் முதலாம் நாளிலே வந்தபொழுது அவர் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அல்லேலூயா. அன்பானது, இந்த ஸ்திரீகளை போல நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வரும்போது அதற்கு முந்தின நாளிலே ஆயத்தமாகி, அதற்கு முந்தின நாளில் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு, அதற்கு முந்தின நாளிலே கர்த்தர் ஆயத்துக்கு வருவதற்கு நீங்கள் எல்லா விதங்களிலும் ஆயத்தப்படுத்தி கொண்டு, தயார்படுத்தி கொண்டு, ஆயத்தமாகி நீங்கள் அன்றைய பிரசன்னத்தில் வந்து உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தால் உங்கள் வாழ்வில் இருக்கிற பாரங்கள் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை செய்து பாருங்கள். நீங்கள் வரும்போது ஏதோ ஒவ்வொரு வாரம் வர்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், ஆனால் அந்த பாரம் என்னை விட்டு மாறவே இல்லையே. அந்த பாரம் என்னில்தான் இருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவருடைய சமூகத்துக்கு வருகிறேன், அந்த பாரங்களை என்னை விட்டு நீங்கும், அந்த பாரத்தை அகற்றி போடுவார், இந்த பாரத்தில் எனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த பெரிய பாரம் எனக்கு வெகு நாட்களாய், வெகு வருஷங்களாய் என்னோடு கூட இருக்கிறது. எவ்வளவு நாள் அந்த பாரத்தை சுமப்பது? இந்த பாரத்தில் எனக்கு விடுதலை கிடைக்காதா? நானும் ஆண்டவரை தேடி வருகிறேன், ஒவ்வொரு வாரம் வருகிறேன், ஆண்டவர் பிரசன்னத்தில் வருகிறேன், அவர் நோக்கி பார்க்கிறேன், அவருடைய உதவிக்காய் கெஞ்சுகிறேன், ஜெபம் பண்றேன், ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? அந்த பாரத்தை சுமந்து வந்து இருக்கிறீங்களா? இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை வேளையிலே இந்த ஸ்திரீகள் எப்படி அதற்கு முந்தின நாளிலே தங்கள் ஆயத்தம் பண்ணி அவள் ஆயத்தமாய் கர்த்தர் சமூகத்திற்கு வந்து அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க வந்த பொழுது அவர்களுக்காக அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தமாகி, முந்தின நாளிலே ஆயத்தமாகி, ஆலயத்துக்கு வருவதற்கு முந்தின நாளிலே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு
குடும்பமாக ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஜெபம் பண்ணி நீங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து பாருங்கள். அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், இயேசு அவருடைய நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, நீங்கள் வானத்துக்கு நீர் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அந்த கல்களை, அந்த பாரங்களை, அந்த பிரச்சனைகளை கர்த்தர் உங்களுக்காய் நீக்கி போடுவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி போனது போல நீங்கள் இனி திரும்பி போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். எதற்காக எதிர்பார்த்த இடத்தில் வருகிறீர்களோ அந்த நன்மைகளை கண்டு அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வருகிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை உங்களுக்கு தந்து அவர் ஆசீர்வதித்து அனுப்புவார். ஏமாற்றத்தோடு வாழ்வதற்கு உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதற்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆலயத்துக்கு வருகிற முன்பாக வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்ப்பதற்கு, முகத்தை பார்ப்பதற்கு, அவருடைய சமூகத்துக்கு வந்த அந்த ஸ்திரீகள் முந்தின நாளிலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, பழைய காலங்களிலே, ஆதி நாட்களிலே, பெந்தேகோஸ்தே திருச்சபைகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்றால் 3 நாட்கள் சபையிலே ஜெபம் நடைபெறும், உபவாச ஜெபம் நடைபெறும். காலையிலிருந்து மாலை வரை நடைபெறும், அல்லது காலையிலிருந்து மதியம் வரையில் நடைபெறும். அந்த உபவாச ஜெபத்திலே 3 நாட்களிலும் அவர்கள் பங்கு பெறாவிட்டால் கர்த்தருடைய பந்தியில அனுமதி கிடையாது. எவ்வளவு பெரிய ஆட்கள் அந்த கலெக்டா வந்தா கூட அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதான் ஆதி திருச்சபையிலே நடந்த காரியம். இன்றைக்கு என்ன, வர்றோம், ஏதோ பிரசாதத்தை வாங்க போல சாப்பிடும், அப்படி போயிடும். இது பிரசாதம் இல்லைங்க, இது பிரசாதம் கிடையாது. ஏதோ பிரசாதத்தை வாங்கி வாயில போட்டு போடுவதில்லை. இது ஆண்டவருடைய சரீரம், பரிசுத்தமானது. அல்லேலூயா. அபாத்திரமாய் ஒருவன் பானம் பண்ணுவானானால், அபாத்திரமாய் அதிலே ஒருவன் பானம் பண்ணுவானால் அது அவனுக்கு பலவிதமான இன்னலை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. நான் சொல்ல, அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து நிருபத்துல அழகா சொல்லி இருக்கிறார். ஆகவே அதற்கு ஆயத்தமாகி வரணும், ஒவ்வொரு வாரம் வரணும். குறிப்பா நீங்கள் நற்கரணை எடுக்கும் போது அதற்கு விசேஷத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி ஆயத்தம் பண்ணி நீங்கள் வந்தால் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரையிலும் நான் ஏமாற்றத்தோடே போகிறேன், என் பாரங்கள் என்னிலிருந்து நீக்கப்படவில்லை என்று கவலையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் பாரம் மாற வேண்டும் என்றால், நீ ஏமாற்றத்தோடு போகாமல் கர்த்தரின் ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரும் முன்பு முந்தின நாளிலே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், ஆலயத்துக்கு போறேன், குடும்பமா போறேன், நீர் என்னோடு பேசணும், என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, சந்திக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களோடு இடைபடுவார், உங்களோடு பேசுவார், உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே உள்ளே பிரவேசித்து கர்த்தரா இயேசுவின் சரீரத்தை காணாமல் மிகுந்த கலக்கமடைந்தவர்களாய் காணப்பட்ட போது அவள் அருகே பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் நின்று கொண்டிருந்தார்களாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள் என்று பார்க்கிறோம். பிரகாசம் தரித்திருந்த 2 பேர் அவள் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் இவர்களை பார்த்து, இந்த ஸ்திரீகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அவர் கலிலேயாவில் இருக்கிற காலத்திலே மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்பதையும், சிலுவையில் அறையப்படுவார் என்பதையும், அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழும்பார் என்பதையும் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்களாம். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரகாசம் உள்ள அந்த வஸ்திரம் தரித்தவர்கள் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னவர் என்ன? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? யோபு 19ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த யோபு வாழ்ந்த காலம் மோசேயின் காலத்துக்கு முன்பே வாழ்ந்த ஒரு மனிதன்.
அதாவது மோசே என்ற மூசாவுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த வேத புத்தகத்திலே பழமையான ஒரு மனிதன் என்றால் யோபுதானா. இது சரித்திர ஆசிரியருடைய கூற்று. இவன் கிழக்கத்து புத்திரர் என்று சொல்லி பார்ப்படியானால் சுமார் இன்றையிலிருந்து 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதன். இவை கிழக்கத்தி புத்திரர் என்று சொல்லி இருக்கிறது. பொதுவாக நம்முடைய கிழக்கத்திய நாடுகளே மாநாடு நடக்கும். இந்த கிழக்கத்திய நாடுகள்ல நம்முடைய இந்தியாவும் ஒன்று. இந்த கிழக்கத்திய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. பல நாடுகள் இருக்கிறது. ரஷ்யா அதோடு இருக்கிறது. நம்மை சார்ந்து இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நாடுகள் தான் இந்த கிழக்கத்திய நாடுகள். இந்த கிழக்கத்திய நாடுகளின் மாநாடு அடிக்கடி நடத்தப்படும். அதுல ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களும் அவர்கள் உரையாற்றுவார்கள். நம்முடைய பிரதம மந்திரி, இப்போது இருக்கிற பிரதம மந்திரி கூட அவர் இந்த கிழக்கத்திய மாநாட்டில் உரையாற்றி இருக்கிறார். ஆகிய இந்த கிழக்கத்திய மாநில கிழக்கத்திய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துவார்கள். பார்க்கிறோம், இந்த யோபு இந்த கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் பெரியவனா இருந்தானா. அப்படியான கிழக்கத்திய நாடுகள் எல்லா நாடுகளிலும் இருக்கிற எல்லா மனிதரை பார்க்கலும் பெரியவனா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிழக்கத்திய நாடுகள் எல்லா மனிதர்களும் பெரியவனா இருக்கிறன்னு சொல்றான். என் மீட்பர் இவரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப சொல்றான்? எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாதவனாக ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை கீறி கொண்டிருக்கிற நிலையில சொல்றான், நான் நம்புகிற அந்த கடவுள், நான் நம்புகிற அந்த தெய்வம், நான் நம்புகிற அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன கைவிட மாட்டார். அவர் உயிரோடு இருக்கிறவர். என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் எனக்கு உதவி செய்வார். நிச்சயமா இந்த நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். நான் சிறையிருப்பில் இருக்கிற இந்த சிறையிருப்பை மாற்றுவார். இந்த வேதனையை நீக்குவார். இந்த கண்ணீரை துடைப்பார் என்று ஆண்டவர் மேலே சொல்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த கிழக்கத்தி நாடுகளுக்கு எல்லாரையும் பார்க்கலும் நாடுகள் இருக்கிற எல்லாரையும் பார்க்கலும் பெரியவனா இருந்தவன். முதல் மனிதன் அவன் சொல்றான், கிழக்கத்து நாடுகள் எல்லாம் தலை சிறந்தவன் அவன் தான். எல்லா செல்வம் அவனுக்கு இருந்தது. அவன் சொல்கிறான், என் மீட்பர், என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்கிறான். அல்லேலூயா. உபாகமம் 32 அதிகாரம் 39-40 வசனத்துல ஆண்டவர் மூசாவுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்படி வெளிப்படுத்தி கொடுக்கிற அந்த மூசாவுக்கு தன்னை குறித்து சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. நானே அவர் என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை, என்னை தப்புவிப்பார் யாரும் இல்லை. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொன்னேன். ஆண்டவர் சொல்கிறார், 7 உலகத்திலும் நான் தான் தெய்வம். தேவன் நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஜீவித்திருக்கிறவரா இருக்கிறேன். நான் சாவே எனக்கு கிடையாது, மரணமே எனக்கு கிடையாது. நான் என்றென்றைக்கும் வாழ்கிறவர், ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லி தேவனை மையப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 7 உலகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவர் செத்து போனவர் அல்ல. அல்லேலூயா. தானியேல் 4 அதிகாரம் 34 வசனத்துல இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையில் இருக்கிற 127 நாடுகளையும் ஆளுகை செய்வதற்கு, ஒரே ஆட்சியில் கொண்டு வருவதற்கு காரணமாயிருந்த நேபுகாத்நேச்சர் என்ற அந்த ராஜா சொல்லுகிறான், என் கண்களை ஏறெடுத்து உன்னதமானவரை சோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நான் புகழ்ந்த போது என்று சொல்லுகிறான். பாருங்கள், இந்த ராஜா என்ன சொல்கிறான்? நான் என் கண்களை ஏறெடுத்து உன்னதமானவரை சோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நான் புகழ்ந்து மகிமைப்படுத்தின பொழுது 36 வசனத்தை வாசிங்க.
அவ்வேளையில் அவ்வேளையில் இப்படி அவரை மகிமைப்படுத்தும் அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி என் வந்தது. புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு என் திரும்பி வந்தது. முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என் பிரபுக்கள் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜா எப்படிப்பட்டவனா இருந்தான்? இந்த மகிமையெல்லாம் இழந்து போனான். எப்பொழுது? உயிரோடு இருக்கிறவரை தேடாமல், உயிருள்ளவரை தேடாமல், ஜீவாதிபதியை தேடாமல், உயிரற்றவைகளை தேடினதுனாலே அவன் முகக்களை இழந்தான். அவனுடைய எல்லாம் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொன்றா இழந்தான். மகிமை இழந்தான், ராஜ்யபாரத்தை இழந்தான், அவனுடைய பிரபுக்கள் மந்திரிமாரை இழந்தான், அவருடைய மகிமையெல்லாம் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மனிதன் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்த பொழுது அவன் ஒரு பெரிய கற்சலே 60 அடி உயரத்துல தூரா சமவெளியில நிறுத்தி இதைதான் வணங்க வேண்டும் என்று சொன்ன ஒரு மனிதன். ஆனால் ஒரு நாளிலே அவன் எல்லாம் இழந்து, முகக்களை இழந்து, ராஜ்யபாரத்தை இழந்து, மகிமை இழந்து, அவன் ராஜ்யபாரம் எல்லாம் இழந்து அவன் ஒன்றுமில்லாதவனாயிருந்த சூழ்நிலையிலே அவன் என்ன செய்தானாம்? உன்னதமானவரை, ஜீவித்திருக்கிறவரை புகழ ஆரம்பித்தான். ஜீவித்திருக்கிறவரை மகிமைப்படுத்தினான். என்றென்றைக்கு உன்னதமான தேவனை, என்றென்றைக்கு ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து சோத்தரித்து மகிமைப்படுத்தின பொழுது சொல்லப்படுறது, அப்பொழுது என் முகக்களை எனக்கு திரும்பி வந்தது, என் மகிமை எனக்கு திரும்பி வந்தது, என் மந்திரிமார்கள் என்னை தேடி வந்தார்கள், பிரபுக்கள் என்னை தேடி வந்தார்கள், என் மகிமை எனக்கு கிடைத்தது, நான் ராஜ்யபாரத்திலே சிறப்பட்டேன், அதிகமான மகிமை எனக்கு உண்டாயிருந்தது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் மரித்தவர்களை அல்ல, உயிரோடு இருக்கிறவரை தேட வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஜெபவேளாகி 9ஆம் மணி நேரத்துல பேதுரு யோவானும் ஆலயத்து போறாங்க. போகிற போது வாசல் அண்டையிலே, தேவாலயத்தின் வாசல் அண்டையிலே பிறவி சப்பானியா இருந்த மனிதனை தூக்கி கொண்டு வைக்கிற வழக்கம் உண்டு. அவனை தூக்கி கொண்டு வைப்பார்கள். பிறவி தாயின் வயிற்றிலிருந்து முதலே சப்பானியை பிறந்த மனுஷன் தூக்கி சுமந்து கொண்டு அந்த வாசல் அண்டை வைப்பாங்க. அங்க தேவாலயத்துக்கு போற இடத்துல பிச்சை கேட்பான். அப்படி பிச்சை கேட்கும்படியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறனால ஜெபவேளையாக 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் ஜெபாலயத்து போனார்கள். நமக்கு ஜெப நேரம் என்ன? ஆலயத்தில் நேரம் என்ன? ஜெப நேரம் எத்தனை மணி? 9 மணி. நாம 9 மணிக்கு எத்தனை பேர் வர்றோம்? இல்லைங்க, பல வேலை இருக்குது, பல காரியம் இருக்குது. இருக்கட்டுமே. ஜெபவேளாகி 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு போயிட்டாங்க. கரெக்டா உள்ள போயிட்டாங்க. அப்படி உள்ள நுழையிற நேரத்துல வாசல் அண்டையில பிறவி சப்பானியா இருக்கிற மனுஷன் இருக்கிறான். அவன் இவரை நோக்கி பார்க்கிறான். பேதுரு சொன்னான், உன்னிடத்துல கொடுப்பதற்கு வெள்ளியோ பொன்னோ இடத்துல இல்லை. உனக்கு கொடுக்க விருப்பம் தான், ஆனா கொடுப்பதற்கு வெள்ளி இல்ல, பொண்ணுமே இடத்துல இல்ல. ஆனா என்னிடத்தில் எது இருக்கிறதோ, இடத்துல எது இருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கி விட்ட போது நடந்தது என்ன? அவன் குதித்து எழுந்தான், நின்றான், நடந்தான், குதித்து அவன் தேவனை துதித்து கொண்டே தேவாலயத்து போனான். அவருடைய கால்களிலே பலன் வந்தது என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கால்கள் பலன் கொண்டது. அப்பொழுது அங்கே வந்திருக்கிற அநேக ஜனங்கள் கூடி வந்தாங்க. கூடி வந்து ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. அப்போது அவர்களை பார்த்து சொல்றான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எங்களுடைய சுய சக்தியினாலோ எங்களுடைய சுய பக்தியினாலோ இது நடைபெறவில்லை. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் ஒரு அற்புதம் நடந்தா போதும், ஒரு சின்ன அற்புதம் நடந்தா போதும், அதை பெரியதப்படும் என்னை கர்த்தர் பயன்படுத்தினார்ல, ஏன் நான் ஆண்டவர் இப்படி நான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினேன், குஷ்டரோகியை சுகமாக்கினேன், அதை செய்தேன், இதை செய்தேன். பைபிள் சொல்லி இருக்கிறது, அது ஒரு சுய பக்தியினாலும் அல்ல, அது சக்தியினாலும் கிடையாது. அவங்க பக்தியினால அது நடக்காது. எவ்வளவு பெரிய பக்தியா இருந்து நடக்காது. பக்தி வேணும், ஜெபம் வேணும். ஆனா என்னுடைய சுய பக்தியினால் தான் இது நடந்தது,
என்னுடைய சுய பக்தி, நான் அவ்வளவு பக்தியா இருக்கிறேன், அவ்வளவு நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், அதனால இது நடந்தது என்று சொல்வதற்கு எந்த மனிதனுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆண்டவர் சித்தமான அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் கொடுக்கணும், சுகம் கொடுப்பார். ஆண்டவர்களை ரட்சிக்க வேண்டுமென்றால் ரட்சிப்பார். ஆண்டவர்களை தொட வேண்டுமென்றால் தொடுவார். ஆண்டவர்களை சந்திக்க வேண்டுமென்றால் சந்திப்பார். அதற்கு ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணணும், தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் என்னுடைய சுய பக்தியினால் தான் இது நடந்தது என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பு கிடையாது. அவர் சொல்றான், என்னுடைய சுய பக்தியினாலோ என்னுடைய சுய சக்தியினாலோ இது நடைபெறவில்லை. நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தா அழகா சொல்லப்பட்டிருக்கிறோம். நீங்க ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அந்த 15 வசனத்தை வாசிங்க. 3 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. ஜீவாதிபதியை கொலை நீங்கள் செய்தீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பாருங்கள், அவர் உயிரோடு எழும்பினார். அதற்கு நாங்கள் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால், அவருடைய நாமமே நீங்கள் அவருடைய பார்த்த நாமமே நீங்கள் அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இவனுக்கு பலன் கொடுத்தது, சுகம் கொடுத்தது என்று சொல்கிறார். ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீங்க. அப்படியானால் என் உயிரோடு இருக்கிறவர் ஜீவாதிபதி யார்? ஆண்டவராகிய இயேசுவே. அல்லேலூயா. இயேசுதான் ஜீவாதிபதிங்க. அவரை நீங்கள் கொலை செய்தீங்க. பழைய ஏற்பாட்டு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த யோபு சொல்றான், என் மீட்பரியோடு இருக்கிறார். ஜீவாதிபதியா இருக்கார் சொல்லப்பட்ட அந்த ஜீவாதிபதி யார்? இயேசு. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீங்க. விவாகமத்திலே 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மூசாவுக்கு சொல்லப்பட்ட அந்த ஜீவாதிபதி யார்? அது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை கொலை செய்தார்கள். ஆனால் அவர் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இருக்கிறார். நாம் அவரை தேடும் போது மரித்தோரிடத்துல தேடக்கூடாது. மரித்தோடைய நிலம் எப்படி இருக்கும்? மரித்தவங்களுடைய சரீரத்துல கண்ணு இருக்கும், பார்க்க முடியாது. காது இருக்கும், கேட்காது. மரித்தவங்க தான், சரீரம் இருக்கும். மரித்தவங்களிடத்தை தேடக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்ன? அவர்கள் மரித்திருக்கிற ஒரு சரீரம் அப்படி இருக்கும், கண்ணு இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது. காது இருக்கும், அதால் கேட்க முடியாது. மூக்கு இருக்கும், நுகர முடியாது. கால் இருக்கும், நடக்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி 46ஆம் அதிகாரம் 5-6 வரையில ஒரு காரியம் சொல்கிறார். யாருக்கு என்னை சாயலும், யாருக்கு என்னை சமமாக்குவீர்கள், யாருக்கு என்னை ஒப்பிடிப்பீர்கள்? பொன்னை கொட்டி வெள்ளியை நிறுத்து, தட்டானோடு கூலி பறித்துக் கொள்கிறார்கள். அவன் அவைகளால் கூலி பறித்துக் கொண்டு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். அவர்கள் அதை பணிந்து கொள்கிறார்கள். பாருங்கள், சொல்லப்பட்ட ஆண்டு சொல்கிறார், யாருக்கு என்ன சமமாக்குவீங்க? ஒரு தட்டான் அவன் கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு பொன்னினாலோ அல்லது வெள்ளியினாலோ ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதை உங்களுக்கு கொண்டு கொடுக்கிறான். அதை வணங்குகிறார்கள் சொல்லிவிட்டு அந்த தெய்வத்தை எப்படி அவங்க செய்கிறாங்களா? 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதை தோளின் மேல் எடுத்து, அதை தோளின் மேல் எடுத்து, அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அதை ஒரு ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. அது அசையாது. எப்படி மறுத்து இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களோ, மனிதன் கையில கொடுக்கப்பட்ட வெள்ளியினாலோ பொன்னினாலோ செய்யப்பட்ட ஒரு தெய்வம் அவங்க நிறுத்துறாங்க, தூக்கி கொண்டு போறாங்க. மரித்த மனுஷனை நடக்க முடியாது, தூக்கி தான் செய்யணும். மரித்தவனை தூக்கி கொண்டு போன, அதுபோல தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அது அங்கே இருக்கும், அசையாது. அடுத்து வாசிங்க. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்காது. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்காது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு யாரை தேட வேண்டும், யாருக்கு ஆண்டவரை சமமாக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை சொல்லியிருக்கிறது, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நினைத்து 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதை நினைத்து ஏசாயா அந்த அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். இதை மனதில் வைத்து எல்லா மனுஷரே நீங்கள் பாதகரா போய்விடாதுங்க. நீங்க புருஷராயிருங்க. உயிரோடு இருக்கிறவர் மருத்துவ தேடாதுங்க. உயிரோடு இருக்கிறவரை தேடுங்க. உயிரோடு இருக்கிற இடத்துல தான் அவருடைய கண் இருந்தா பாக்குறாரு, காது இருக்கிறவர் கேட்கிறாரு. உயிர் இல்லாத எப்படி ஒரு சரீரத்துல கண் இருந்து பார்க்க முடியாதோ, காது இருந்து அது கேட்காதோ, காலிருந்து நடக்க முடியாதோ, அதை இன்னொரு சுமந்து கொண்டு போக வேண்டுமோ, அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்காத. உயிரோடு இருக்கிறவரை, ஜீவித்து இருக்கிறவரை நீ புகழ் தேடு என்று சொல்லி இருக்கிறது. அந்த உயிரோடு இருக்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை இந்த கால வேளையில
உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. அந்த உன்னதமானவரை புகழ்ந்து இருக்கிறீங்க. அந்த உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திருக்கிறீங்க. அவர் உங்களை வெறுமை அனுப்ப மாட்டார். எப்படி அவரை புகழ்ந்த எல்லாம் இழந்து போன நிலையில, முகக்களை இழந்து, மகிமை இழந்து, ராஜ்யபாரத்தை இழந்து, ஒன்றுமில்லாத நிலையை தள்ளப்பட்டு வர இருந்த அவன் தேவனை, அந்த ராஜா என்றென்றைக்கும் இருக்கிறவரை, ஜீவித்திருக்கிறவரை, உயிரோடு இருக்கிறவரை, என்றென்றைக்கும் வாழ்கிறவரை அவன் புகழ்ந்த பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்தின பொழுது, அவனை மையப்படுத்தின பொழுது, அவரை ஆண்டவரை அவருக்கு மகிமை செலுத்தி புகழ்ந்த போது அவருடைய முகக்களை திரும்பி வந்ததோ, அவருக்குடைய எல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைக்கும்படி அவனை தேடி பிரபுக்களும் மந்திரிமார்கள் வந்தார்களோ, அதே போல கர்த்தர் இந்த புதிய நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள், உங்களை தேடி பிரபுக்கள் வருவார்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு உங்களை தேடி பிரபுக்கள் வருவார்கள், மந்திரிமார்கள் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரை நீங்கள் தேடி வந்திருப்பதினாலே, உன்னதமானவரை ஜீவித்திருக்கிறவரை நீங்கள் நாடி வந்திருப்பதினாலே, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் நம்பி வந்திருக்கிறதுனால உங்களை தேடி மந்திரிமார்கள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள். நீங்கள் இழந்து போன முகக்கலைகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். முகக்கலை இல்லாமல் ஒரு காலத்துல உங்களை முகத்தை பார்த்தாலே, உங்களை பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க பிரதர், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி அந்த சொன்ன மனசு மத்தியில, என்ன சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்க, எப்படி இங்க வருத்தமா இருக்கிறீங்க என்று சொல்லப்படுகிற நிலையை மாற்றி உங்க முகக்கலைகளை திரும்ப வர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லா காரியங்களிலும் எப்படி அவருடைய ராஜ்ய பாரத்தில் சிறப்பட்டானோ அதுபோல எல்லா காரியம் எடுத்த எல்லா காரியங்களிலும் பிரயாசங்களிலும் நீங்கள் சிறப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் எல்லா காரியங்களிலும் நீங்கள் சிறப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அதிக மகிமை உண்டாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், அங்கே சொல்லி இருக்கிறது அவனுக்கு அதிக மகிமை உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தோட பிள்ளை, இந்த நாளிலே உங்களுக்கு இதுவரை இல்லாது இருக்கிற மகிமையை, கனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏனென்றால் ஜீவித்திருக்கிறவரை தேடி வந்திருக்கிறீங்க, ஜீவித்திருக்கிறவரை சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீங்க, ஜீவித்தக்கூடிய புகத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க, ஜீவிக்கூடிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறீங்க, அவரை புகழ்ந்திருக்கிறீங்க, உங்களை சோத்தரித்திருக்கிறீங்க, உங்களை ஆராய்த்திருக்கிறீங்க, அவருக்கு நன்றிகளை செலுத்திருக்கிறீங்க, விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறீங்க, விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. உங்கள் எல்லா காரியங்களிலும் உங்களை சிறப்படும்படிக்கு, இழந்து போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படிக்கு, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து அதிக மகிமை உண்டாகும்படிக்கு, மகிமை கனம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், முக சோர்வோடு இருக்காதீர்கள். கர்த்தர் உங்கள் முகக்கலைகளை மறுபடியும் உங்களுக்கு தருவார், முகக்கலைகளை தருவார், மகிமையை கர்த்தர் தருவார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் ஏமாற்றத்தோடு இனி காணப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஏமாற்றத்தோட ஒரு காலம் வைக்க மாட்டார். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரும்போது அந்த ஸ்திரீகளைப் போல முந்தின நாளிலே ஆயத்தமாகி உங்களை எல்லாவற்றிலும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தரை தேடி வரும்போது உங்கள் வாழ்க்கையில அவர் உங்களை ஏமாற்றத்தோடு அனுப்ப மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு செய்வார். வந்து வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, நீங்கள் எந்த கல்லை எனக்காய் யார் புரட்டி தள்ளுவானோ என்று நீங்கள் நினைக்கிற இந்த பாரங்களை, இந்த பாரமான காரியங்களை உங்களை விட்டு நீக்கி போட்டு உங்களை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் ஆச்சரியத்தாலும் நிரப்புவதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். அந்த உன்னதமானவரை நீங்கள் புகழும் போது, உன்னதமானவரை நீங்கள் வணங்குவதனாலே, ஜீவித்திருக்கிறவரை, என்றென்னைக்கு வாழ்கிறவரை நீங்கள் தேடுவதனாலே, மருத்துவரிடத்தில் அவரை தேடாமல் நீங்கள் என்ன ஜீவித்திருக்கிறவரை தேடுவதனாலே முகக்களை திரும்ப வரும். உங்களுக்கு ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள், பிரபுக்கள் உங்களை தேடி வருவார்கள், மந்திரிமார்கள் உங்களை தேடி வருவார்கள். இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படியாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதிக கனம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்திருந்து இந்த பாடலை பாடி நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை ஆராய்ந்து முடியாத என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாரும் அற்புதங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உம்மைத்தான் அவரை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார். அற்புதம் ஏமாற்றத்தோடு போவதில்லை. செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உங்க நம்பிக்கை வீழ்வார். எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். உண்மை இல்லாமல் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை அல்லாமல் யாரை நின்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கைகளை தட்டி நீங்கள் ஏமாற்றத்தோடு ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து போகாதிருக்க வேண்டுமா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காரியத்துல அவர் உங்களுக்காய் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க வரும்போது முந்தின நாளிலே உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள். குடும்பமாக ஆயத்தப்படுத்தி வாருங்கள். நீங்கள் இனி ஏமாற்றப்படுவதே இல்லை. ஏமாற்றத்தோடே திரும்பி போவதில்லை. ஆமென். உன்னதமானவரை, ஜீவித்திருக்கிறவரை நீங்கள் தேடி வருவதனாலே, உங்களை தேடி மந்திரிமார்கள் வரும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களை தேடி பிரபுக்கள் வரும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். முகக்களை இழந்து போன உங்கள் வாழ்விலே முகக்களை உங்களுக்கு திரும்பி வரும்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மகிமை உங்களுக்கு திரும்பி வரும்.
இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் எல்லா காரியத்திலும் சிறப்படுவீர்கள். எந்தெந்த காரியத்திலே நீங்கள் சிறப்படாமல் இருக்கிறீர்களோ அதிலெல்லாம் நீங்கள் சிறப்படும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதிக மேன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதிக மேன்மை உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம். நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று எல்லாரும் காணும்படியாக அவளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டிருப்பதற்காக, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்திருப்பதற்காக, ஒவ்வொரு கூட செல்வதற்காக நன்றி. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள ஆண்டவர் வீடுகளிலே தங்கியிருந்து, பிள்ளைகள் காரியங்களில் தங்கியிருந்து, எல்லா காரியங்களிலும் அவர் சிறப்படும்படியாக, அதிக மேன்மை உண்டாகும்படியாய் அவளை ஆசீர்வதிப்பீராக. எப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய தயை, ஆசீர்வாதம் நம்ம அனைவரோடும் கர்த்தர் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. யாவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் சொல்லி நாம் கடந்து செல்வோம்.